இந்த படம் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி அப்படின்னு நினச்சிங்களா? சத்தியமாக கிடையாது. இந்த படத்தில் டைரக்டர் நம்ம காட்டுறது கொலையாளியே கிடையாது, நம்ம வாழ்க்கையை. ஸோ ஷீப் டிடெக்டிவ் இப்போ சமீபத்தில் ஓடிடியில் வெளியாகி பயங்கரமான வரவேற்பு, எல்லாருமே சோஷியல் மீடியாவில் அதை பற்றி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படத்தோட மூவி கிராக் டவுன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஜார்ஜ் கேரக்டர் வந்து ஒரு மிஸ்ட்ரி நாவல் படிச்சுட்டே இருப்பார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கேரக்டரோட ஒரு ஹேபிட் மாதிரி நமக்கு தெரியும். அந்த ஒரு ஹேபிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதையோட மொத்த டர்னிங் பாயிண்டாக இருக்கும். இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஷேடோவிங் சொல்லி சொல்லுவாங்க. அதாவது படத்தில் நமக்கு முன்னாடி நடக்க போகிறத நமக்கு ஏர்லியராகவே ஹிண்டாக கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் அதை பார்க்கும்போது அது வந்து சாதாரண விஷயமா தான் தெரியும். ஆனால் அந்த படத்தை திருப்பி நம்ம பார்க்கும்போது தான் இதுக்காக தான் அது வச்சாங்களா அப்படின்றது நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ இந்த படத்துலையுமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் நாவல் படித்தது அந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு படித்து கொடுத்ததுனால தான் கடைசியில் அந்த ஆடுகள் வந்து டிடெக்டிவா மாதிரி இந்த கொலையை கண்டுபிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு சில ஆடுகளாக காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ஆடுகளுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க. நமக்கு இதை பார்க்கும்போது சும்மா ஒரு சாதாரண ஆடு, அந்த ஆட்டுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்கன்னு நினைப்போம். ஆனால் இதை பின்னாடி நம்ம கொஞ்சம் உற்று நோக்கணும் அப்படின்றத நமக்கு தெரியும். இந்த ஒவ்வொரு ஆடுகளுமே மனிதரோட ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக் வந்து நமக்கு காட்டும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லீடராக இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீடரை பிளைண்டாக ஃபாலோ பண்ணுற ஒரு ஃபாலோவராக இருக்கும், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கிட்டே இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கியூரியாசிட்டியாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களை டிஃபைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா அலிகாரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அலிகாரின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை டைரக்டாக சொல்லாமல் இன்னொரு விஷயத்தின் மூலியமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்வே பண்ணுறது. இதை யூஸ் பண்ணியிருக்க அந்த கலர் டோன். இந்த படம் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வார்மா வந்து ஸ்டார்ட் ஆகும், ஒரு வார்ம் டோன்ல இருக்கும். எப்போ அந்த ஹீரோ இறக்குறாரோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு ப்ளூ டோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதை மாறும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளசண்டான ஒரு வார்ம் டோனுக்கு மாறுங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே டயலாக் மூலியமா கன்வே பண்ணாம நம்ம விஷுவல் மூலியமா கன்வே பண்றது தான் இந்த விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் சொல்லி சொல்லுவோம். அப்புறம் வந்து இந்த படத்துல சிம்பலிசம் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல எனக்கு பிடிச்ச ரெண்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலியிலுக்குள்ள அகப்பட்டு இருக்க மாதிரி ஒரு ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே காட்டிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மலை உச்சியில ஒரு ஆடு இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் காட்டிட்டே இருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே எதை மீன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபியர் மீன் பண்ணுது. ஆனால் ஒரே ஒரு ஆடு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அந்த மவுண்டன் மேலே எப்பவுமே இருக்கும், லோவாங்கில் வச்சு ஒரு பயங்கர பிரம்மாண்டமாக காட்டிட்டு இருப்பாங்க அந்த ஆடை. ஸோ அது எதை மீன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரோத்தை மீன் பண்ணுதுங்க. ஸோ எப்போ உங்கள் ஃபியரெல்லாம் திறந்து இந்த ஃப்ரெண்ட்ஸை தாண்டி நீங்கள் மேலே போகிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு க்ரோத் கிடைக்கும் அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் நமக்கு அழுத்தம் திருத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பலிசம் மூலியமாக நமக்கு சொல்லியிருப்பாரு. அப்புறம் இந்த படத்தோட கோர் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து நமக்கு சொல்லி கொடுத்தவங்க இறந்துடலாம், ஆனா அவங்க கத்து தந்த பாடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்நாள் முழுக்க நம்மளோட டிராவல் ஆகும் அப்படின்றதா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த படம் ஓவராலா சொல்ற படம். இந்த மாதிரி நம்ம நிறைய படத்துக்கு பண்ண போறோம். ஸோ மறக்காம நம்ம ரஃப் கட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம சேனல் யூடியூப் சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க.